டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தற்போது உலகத்தையே இந்தியாவையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் தினம் தினம் இது தொடர்பான புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் துப்பாக்கி தோட்டாவானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 10 டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது துப்பாக்கி தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம். தற்போது இந்த துப்பாக்கி தோட்டாவானது கார் வெடிப்பு நடந்த எந்த பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது? என்ன தகவல் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துல முக்கியமான முன்னேற்றமாக இப்போது 2 லைவ் கேட்ரேஜ்கள், அதாவது 9 mm அளவு கொண்ட தோட்டாக்கள் அடங்கிய 2 லைவ் கேட்ரேஜ்கள் அதில் குண்டுகள் இருக்கின்றன. ஒரு காலியான கேட்ரேஜ் கிடைத்திருக்கிறது. இது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிற்குள் கிடைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த வகை தோட்டாக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு படை அதே போல சிறப்பு அனுமதி பெற்ற குழுவினர் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் என்று அரசு தரப்புல தெரிவிச்சிருந்த நிலையில இப்போது அங்கு தோட்டாக்கள் அடங்கிய கேட்ரேஜ்களும் மற்றும் ஒரு காலியான கேட்ரேஜும் கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, சம்பவம் நடத்த நவம்பர் 10ஆம் தேதி அன்று அங்க இருந்த ஆம்புலன்ஸுக்கு அருகே, அதாவது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சில மீட்டர்கள் தொலைவிலேயே 2 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதுவும் 9 mm வகையைச் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த குண்டு வெடிப்பில் இந்த தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லி போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதி முழுமையான அலசலுக்கு, என்றால் அன்றைய தினமே நாம் பார்த்தோம், ஒவ்வொரு அங்குலமாக அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு அங்குலமாக என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு தேடி வந்த நிலையில இது ஒரு முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தோட்டாக்கள் எந்த வகை துப்பாக்கிக்கு பொருந்தும் என்பதும் ஆய்வு செய்யப்பட்டு அந்த துப்பாக்கியில் எதுவும் லைசன்ஸ் அனுமதியுடன் தரப்பட்டிருக்கிறதா, யார் பயன்படுத்தியது என்ற விவரங்களை எல்லாம் தற்போது போலீசார் சேகரித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் அங்கு கிடைத்திருப்பது இந்த வழக்கின் விசாரணையில ஒரு முக்கிய முன்னேற்றத்தை அளித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.